அமாவாசை கால் படுது. அத்தனை இடம் இருக்குதுல, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல. மேல வந்து ஏறுனா ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்குதா? My name is நாகராஜ சோழன் எம்ஏ, சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர். அப்படிங்களா? ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்திர தொழில் ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நான் வர சோத்துக்கு திங்கி அடிக்கணும். திரைக்கு முன் தோன்றுவதற்கு முன்பாகவே திரையின் பின்னால் பல அசாத்தியமான சாதனைகளை புரிந்த கலைஞன் இவர். ஒரு அற்புத நடிகனாக அவதாரம் எடுத்த பின்னரே, அட இவர் இயக்கிய படமாயுது, இவர் எழுதிய கதையாயுது என்று பலரையும் ஆச்சரியப்படுத்தி வியப்புக்குள் ஆழ்த்திய மனிதர். அப்படி நம்மை வியப்புக்குள் ஆழ்த்தியவர் இறுதி வரை ஒரு வியக்கும்படியான கலைஞனாகவே திகழ்ந்த நடிகரும் இயக்குனருமான மணிவண்ணன் அவர்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சூலூர் என்ற கிராமத்தில் RS மணியம் மற்றும் மரகதம் தம்பதியருக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி 1954ஆம் ஆண்டில் பிறந்தார் மணிவண்ணன். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் மணிவண்ணன் ராஜகோபால். இவரது தாயார் ஒரு பஞ்சாயத்து தலைவராகவும், அவரது தந்தை ஒரு அரிசி வியாபாரியாகவும், ஜவுளி வர்த்தகராகவும், அரசியல்வாதியாகவும் இருந்தனர். மணிவண்ணனுக்கு அரசியல் நையாண்டித்தனம் அவர் வீட்டிலிருந்து கிடைத்த ஒன்று என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். 70களில் சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த மணிவண்ணன் பாரதி ராஜாவிடம் உதவியாளராக பணிபுரியும் வாய்ப்பினை பெற்றார். இயக்குனரிமயம் பாரதி ராஜாவுக்கு கிடைத்த முதலாவது சிஷ்யன் K. பாக்யராஜ், இரண்டாவது மணிவண்ணன். பாரதி ராஜாவின் நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, ஆகாய கங்கை போன்ற திரைப்படங்களுக்கு கதாசிரியராக பணிபுரிந்தார் மணிவண்ணன். அலைகள் ஓய்வதில்லை படத்தின் அபார வெற்றிக்கு பின் பாரதி ராஜாவின் பட்டறையில் இருந்து வெளியே வந்தார். 1982ஆம் ஆண்டு தனது முதல் படமான கோபுரங்கள் சாய்வதில்லை வெளியானது. தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் ஒரு திறமையான இயக்குனர் அவதரித்தார். படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. இன்று வரை அருக்காணி கதாபாத்திரத்தை எவராலும் மறக்க முடியுமா? மாமா, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களாக்கோ? ஆமா, வா மருமகளே வா. ஐயா, இது என்ன மாமா? புண்ணுக்கு போடுற பிதுக்கு மருந்து எடுத்து மாட்டுக்கு போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு அம்மட்டு பொண்ணா? ஏய் சிவா, பாரதி ராஜாவின் சிஷ்யர் பாக்யராஜா மணிவண்ணனா என்று கார்ட்டூன் வடிவில் போஸ்டர் அடித்து தன் முதல் படத்துக்கு விளம்பரமாக்கியதிலிருந்தே தொடங்கிவிட்டது மணிவண்ணனின் குறும்பும் குசும்பும். அதனை அடுத்து இளமை காலங்கள், ஜனவரி 1, அம்பிகை நேரில் வந்தால் போன்ற படங்களை இயக்கிய மணிவண்ணன் 1984ஆம் ஆண்டு 24 மணி நேரம் மற்றும் 100வது நாள் படங்கள் மூலம் தமிழ் திரையுலகில் ஒரு மாபெரும் அதிர்வை ஏற்படுத்தினார். விஜயகாந்த், மோகன், சத்யராஜ் ஆகிய மூவரும் தோன்றிய 100வது நாள் படத்தில் சத்யராஜ் கதாபாத்திரம் இன்றும் பேசப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒன்று. மொட்டை தலையுடன் வட்ட வடிவம் கொண்ட கூலிங் கிளாஸ், சிகப்பு நிறம் ஜர்க்கின் கொண்டு அவர் தோன்றிய காட்சிகள் இன்றும் மெய்சிலிர்க்க வைக்கும் ஒன்று. தமிழ் சினிமா வரலாற்றில் வெளிவந்த மிக சிறந்த த்ரில்லர் படங்களில் ஒன்றாக கருதப்படும் 24 மணி நேரம் சத்யராஜ் மணிவண்ணன் காம்பினேஷனுக்கு அஸ்திவாரம் போட்டது. சத்யராஜின் மிரட்டலான வில்லன் கதாபாத்திரம் அனைவராலும் பாராட்டப்பட்டது. குறிப்பாக அவர் பேசும் வசனம் அன்றும் இன்றும் லட்சக்கணக்கான முறை சாமானிய மக்களாலும், ரசிகர்களாலும், இன்னும் சொல்லப்போனால் பல நடிகர்களாலும் பேசப்படும் ஒன்று. கண்டவங்க கையில நீங்க பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. எத்தனை நாளைக்கு தான் ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க? புரியல? MBBS படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே, LKG குழந்தை மாதிரி தடுமாறுற. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கலைஞர் வசனத்தில் வெளிவந்த பாலைவன ரோஜாக்கள் ஊடக சுதந்திரத்தை பற்றியும், கரைபடிந்த அரசியல்வாதிகளுக்கும் சாமானியர்களுக்கும் இடையிலான ஒரு போராட்டத்தை பற்றி பேசிய படம். இதனைத் தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் தனது இயக்குனர் பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டார் மணிவண்ணன். அடுத்தடுத்த வருடங்கள் எல்லாம் மணிவண்ணனுக்கு ஓய்வில்லாத வருடங்கள். கதையை யோசிப்பார், திரைக்கதையாக வளர்ப்பார்,
நடிகர்களை கூப்பிட்டு கொண்டு படப்பிடிப்புக்கு போவார். படப்பிடிப்பு தளத்தில் ஷூட்டிங்கிற்கான காட்சியை எடுப்பதற்கு முன்னதாக வேகமாக எழுதுவார். எல்லாமே அந்த காட்சிக்கான வசனங்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுட சுட காட்சிகளுக்கு வசனம் எழுதுவதுதான் மணிவண்ணன் ஸ்டைல். சத்யராஜனும் பட்டை தீட்டப்படாத வைரம் மணிவண்ணன் கையில் கிடைத்தது 1984ஆம் ஆண்டு. அந்த வைரத்தை ஒவ்வொரு படம் மூலம் ரசித்து ரசித்து பட்டை தீட்டினார் மணிவண்ணன். கால்வாசி லொல்லு, கால்வாசி ஜொல்லு, கால்வாசி நக்கல், கால்வாசி நையாண்டி, கால்வாசி வில்லத்தனம் என கலவையாய் வந்து நின்ற சத்யராஜ் மணிவண்ணன் ஜோடியை எவரால் மறக்க முடியும்? குறிப்பாக அமைதிப்படை அம்மாவாசையையும் அல்வாவையும் தமிழ் திரையுலகமும் ரசிகர்களும் மறக்க முடியுமா? இப்பங்கண்ணா முடியும்னு நினைச்சங்காட்டி வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. சரி, இவ்வளவு விவரமா பேசுற. நாய் கரண்ட மாதிரி பனின்னு போட்டிருக்க. நாய் தானே கரண்டுச்சு. எப்போ? காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. அதை பொறுக்கிறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்க? இல்லைங்க, நான் தானுங்க ஜெயிச்சேன். நாயை கொண்டு போட்டணுங்க. அட பாவியே, நாயை போய் கொண்டிருக்கேன் பாரு. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. தமிழ் சினிமாவில் அதுவரை வெளிவந்த ஒரே பொலிட்டிக்கல் சட்டையர், அரசியல் நையாண்டி படம் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் சோவின் முகமது பின் துக்ளக் தான். ஆனால் அதை ஒரே முழுங்காய் முழுங்கிவிட்டது அமைதிப்படை. வசனங்களும் திரைக்கதையும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய தூண்களாக அமைந்தது. அந்த தூண்களுக்கு வண்ணம் சேர்ப்பது போல் சத்யராஜின் அமக்கலமான நடிப்பும் மணிவண்ணனின் இயக்கமும் படத்தின் அசுர வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. சரி, அன்னைக்கு அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். இந்த சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சானுங்க, மந்திரிமார்கள் அதை கட்டியா பிடிச்சிட்டானுங்க. ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்திர தொழிச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் பார்த்தா இன்று வரை இந்த படத்துக்கு நிகராக ஒரு படம் தமிழ் சினிமாவில் வெளிவரவில்லை என்று சொன்னால் அது நிச்சயம் மிகையாகாது. 1984 தொடங்கி 2013 வரை சத்யராஜை வைத்து 25 படங்களை இயக்கியுள்ளார் மணிவண்ணன். அதில் குறிப்பாக சில படங்களை சொல்ல வேண்டுமானால், குங்குமப்பொட்டு கவுண்டராக மலேசியா வாசுதேவனுடன் அசத்திய முதல் வசந்தம், இளைய திலகம் பிரபுவுடன் பட்டையை கிளப்பிய சின்னத்தம்பி பெரிய தம்பி, நடிகர் திலகத்துடன் வலம் வந்த ஜல்லிக்கட்டு, 13 வேடங்களில் தோன்றி மிரட்டிய கணம் கோர்ட்டார் அவர்களே கவுண்டமணியுடன் நகைச்சுவை பட்டாசாக வெடித்த வாழ்க்கை சக்கரம், புது மனிதன் மற்றும் தெற்கு தெரு மச்சான் ஆகிய படங்களை சொல்லலாம். இவர்கள் கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைந்தது. இவர்கள் இருவரும் கோவையில் PUC படிக்கும் காலத்திலிருந்தே நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக மணிவண்ணன் இயக்கிய படம் நாகராஜ சோழன் MA MLA. அமைதிப்படை படத்தின் தொடர்ச்சியாக வெளிவந்த இந்த படம் அவருடைய கடைசி படமாக அமைந்தது. எல்லா வகையான சினிமா ஜான்ராக்களிலும் சிறந்து விளங்கிய ஒரு இயக்குனர் என்றால் அது நிச்சயமாக மணிவண்ணன் அவர்கள்தான். உதாரணத்திற்கு அமைதிப்படையாய் ஒரு அரசியல் நையாண்டி, கோபுரங்கள் சாய்வதில்லை என்று ஒரு காதல் கலந்த குடும்ப சித்திரம், சின்னத்தம்பி பெரிய தம்பி என்ற ஒரு கிராமப்புற காதல் நகைச்சுவை, 100வது நாள் என்ற ஒரு த்ரில்லர். எந்த கதையாக இருந்தாலும் அதை சிறப்பாக மக்களுக்கு கொடுப்பதுதான் மணிவண்ணனின் ஸ்டைல். மணிவண்ணனின் மற்றொரு சிறப்பு அம்சம் என்று பார்த்தால் அவரது டைமிங், ரைமிங்கான வசனங்கள். அமர்க்கலப்படுத்தி விடுவார். கோவை பாஷை எப்படி இருக்கும் என்பதை கோயம்புத்தூரே போகாதவர்கள் கூட மணிவண்ணன் படங்களை பார்த்துதான் தெரிந்து கொண்டார்கள். தனது குருநாதர் பாரதி ராஜா பாக்யராஜை எப்படி நடிக்க வைத்தாரோ அதே போல் மணிவண்ணனை கொடி பறக்குது படத்தில் வில்லனாக்கினார். இந்த படத்தின் மூலம் ஒரு நடிகராக அவதாரம் எடுத்தார் மணிவண்ணன். எனக்கு யார் கேள்வி கேட்டாலும் பிடிக்காது. பதில் வரலன்னா எனக்கு பிடிக்காது. மிஸ்டர் சிவகரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவகரி. அடாத முடியா. எனக்கு 366 தொழில் இருக்கு. வருஷத்துல 365 நாள் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தொழில்னு பார்த்தா கூட மிச்சம் ஒரு தொழில பாக்குறதுக்கே வருஷத்துல ஒரு நாள் குறையுது. இதுல நான் எதுக்கியா கஞ்சாலாம் கடத்தணும்? வில்லன் ரோல் பண்ணவும் மணிவண்ணன், காமெடி ரோல் பண்ணவும் மணிவண்ணன், இன்டெலெக்சுவல் ரோல் பண்ணவும் மணிவண்ணன். வில்லன், காமெடி கலந்த வில்லன், கேரக்டர் ரோல், காமெடி கலந்த கேரக்டர் என்று பலருடன் ஜோடி போட்டு நடித்தார். யாருடன் நடித்தாலும் ஜோடி பொருத்தம் செம்ம ரகம். அதுதான் மணிவண்ணனின் தனி ரகம். 400க்கும் மேற்பட்ட படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் தோன்றிய மணிவண்ணன் என்ற நடிகனின் சில மறக்க முடியாத படங்கள் என்று பார்த்தால், கோகுலத்தில் சீதை, காதல் கோட்டை, உள்ளத்தை அள்ளித்தா, எட்டுப்பட்டி ராசா, ஜானகிராமன், துல்லாத மனமும் துள்ளும், முதல்வன், முகவரி,
பட்ஜெட் பத்மநாபன், பார்த்திபன் கனவு மற்றும் மஜா. இவர் நடித்த 2 ஒப்பில்லா கதாபாத்திரங்கள் என்று பார்த்தால், கமலுடன் அவ்வை சண்முகியில் வலம் வந்த முதலியார் கதாபாத்திரம், ஐயோ உள்ள வச்சு பூட்டுறியேன்னு சொன்னேன். சண்முகிய அவங்க வெளியே போயிட்டாங்க. சண்முகி சொல்றேன்ல. சண்முகி சண்முகி இப்படி போயிருப்பாங்க. பாடிக்கேட்லயே நின்றுட்டு இருக்கேன். எனக்கு தெரியுமா எப்படிப்பா போச்சு? அது முதலியார் பெரிய கதை. முதலியார் என்ன? சண்முகி உள்ள வரும்போது நீங்க பாத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன், அதை நீங்க பார்க்கல. நான் சண்முகியை பார்த்தேன், அவங்க வெளியே போறாங்க, அதை நீங்க பார்க்கல. இப்ப நான் வெளியே போறேன், அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கோர்வையா வருது இல்ல? இல்லையே. மற்றும் சங்கமம் படத்தில் நாட்டுப்புற கலைஞனாக அனைவரது உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஆவுடப்பிள்ளை கதாபாத்திரம். ஒரு இயக்குனராக, நடிகராக தன்னை முழுமையாக கலை உலகிற்கு அர்ப்பணித்த இந்த மாபெரும் கலைஞன் 2013ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி காலமானார். அவர் இறந்து 7 வருடங்கள் கடந்துவிட்டாலும் மணிவண்ணன் என்ற கலைஞனின் படைப்புகள் காலத்தை வென்றவை.